விஷயம் கலந்த உணவை டெலிவரி பண்ண குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். இந்த மாத்திரையை சாப்பிடலன்னா அவருக்கு மயக்கம் வந்துடும். சொல்லிட்டாருமா? ப்ரோமோவில் விஷம் கலந்த சாப்பாட்டை நீங்கள் டெலிவரி பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அன்பு அரெஸ்ட் பண்ணுறாங்க. கண்மணி வந்து அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவ்வளோ தைரியம் இருந்தால் விஷம் கலந்த சாப்பாட்டை நீங்கள் டெலிவரி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் லாக்கப்பில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்து லாக்கப்பில் அடைச்சிட்றாங்க. கண்மணி அங்கே இருக்க கான்ஸ்டபிள்கிட்ட இந்த டேப்லெட் சாப்பிட்லைன்னா அவருக்கு வந்து மயக்கம் வந்துடும், இந்த டேப்லெட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த டேப்லெட்டை கொண்டு போய் கான்ஸ்டபிள் அன்புகிட்ட கொடுக்கும்போது யாரை கேட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த டேப்லெட்டை தட்டி விட்டுறாங்க. இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அன்புக்கு சாப்பாடெல்லாம் கண்மணி அன்பு வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கான்ஸ்டபிள் வந்துட்டு கண்மணிக்கிட்ட உன் புருஷன் மேலே எஸ்ஐ வந்து செம்ம காண்டில் இருக்காரு, பச்சை தண்ணி கூட கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணிகிட்ட. அன்பு பார்த்தீங்கன்னா மயக்கமான நிலைமையில் இருக்காங்க. நம்ம கண்மணி அன்பு மேலே தண்ணியெலாம் தெளித்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அன்புக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அன்பு வந்து கண்மணியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அடுத்து வரும் எபிசோடுகளை ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.